இப்ப இந்த விஷயம் நம்ம தலைவிக்கு தெரிய வருது. ஆக்சுவலா அந்த லேடி இருக்காங்களே, அதான் நம்ம சாங்கியோட அம்மா. அவங்க வந்து தன்னோட அண்ணனுக்காக தான் நம்ம ஹீரோனிய பழி வாங்க பாத்திருப்பா. ஆனா சடனா அவளை யாரோ கொண்டு இருக்காங்க. சோ அப்படின்னா நம்ம தலைவியை கொல்ல பார்த்தது அவங்க இல்ல, இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்கன்னு நம்ம தலைவி கண்டுபிடிக்கிறா. சோ அதே நேரத்துல நம்ம சாங்கியோ இருக்கால, அவனோட அம்மா இறந்து போயிருக்காங்க. ஆனா அவன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலன்னு நம்ம வேலைக்காரி வந்து சொல்ல நம்ம தலைவிக்கு சாங்கியோ மேலே ஒரு டவுட் வருது. அதே நேரத்துல நம்ம வேலைக்காரி இருக்கால, அவ வந்து சாங்கியோட அம்மா ரூமுக்கு போய் அங்க ஒரு தைலத்தை பாத்திருக்கா. உடனே அந்த தைலத்தை எடுத்துட்டு வந்து நம்ம தலைவி கிட்ட கொடுக்க நம்ம தலைவியும் அதை செக் பண்ணி பார்த்த பிறகுதான் தெரிய வருது அந்த தைலம் மூலம் தான் அவங்க இறந்திருக்காங்கன்னு. அதாவது அந்த தைலத்தை யாராவது தடவுனா இந்த பூனையோ இல்ல நாயோ இருக்குல்ல, அதுங்களுக்கு வெறி பிடிச்சி அவங்க ஓனரையே அட்டாக் பண்ணிருமா. அதோட அந்த பூனையோட நகத்துல யாரோ விஷம் தடவி இருக்காங்க. அந்த விஷத்தால தான் அவங்க இறந்து போயிருக்காங்கன்னு நம்ம தலைவி கண்டுபிடிக்கிறா. கட் பண்ணா நம்ம தலைவனுக்கு சாங்கியோட அம்மா இறந்து போனதுல டவுட் வருது. ஏன்னா அரசு மருத்துவர் வந்து அவங்க ஏதோ வைரஸ் காய்ச்சலால இறந்து போன மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா தலைவி கண்டுபிடிச்சதுல அவங்க விஷத்தால தான் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. அதுவும் நம்ம தலைவனுக்கு கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி ஒரு விஷத்தை தான் அவங்களுக்கும் கொடுத்து யாரோ அவங்களை கொண்டு இருக்காங்கன்னு நம்ம தலைவன் கண்டுபிடிக்கிறான். அதே நேரத்துல நம்ம தலைவியோட அண்ணன் இருக்கால, அவன் வந்து நம்ம தலைவிய பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கான். இப்போ இந்த விஷயத்த நம்ம ஆங்குவே சொல்ல அதே நேரத்துல நம்ம தலைவி நம்ம ஹீரோவுக்காக சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கறா. நம்ம ஹீரோவும் அதை சாப்பிட்டு சூப்பரா இருக்கு, இன்னும் அதே மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்றான். நம்ம தலைவியும் அவனுக்காக செஞ்சு கொடுக்கறா. அதுக்கப்புறம் தலைவி அங்க இருந்து கிளம்ப அப்ப நம்ம தலைவனோட கண் பார்வை இருக்குல்ல, அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து மறுபடியும் கலர்ஃபுல்லா மாறுது. உடனே அவன் சேஷாவை கூப்பிட்டு அவனோட கண்ணு குணமாச்சுன்னு சொல்ல அவ்வளவு சந்தோஷம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம தலைவியோட அண்ணன் இருக்கால, இவனோட பேரு ஷென்னு. இவன் ஒரு வழியா தலைநகரத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே அவனோட தங்கச்சிய அப்படியே தூக்கி கொண்டாட, ஆனா அதுதான் அவனோட தங்கச்சி இல்லையே. உடனே நம்ம சேஷா கீழே இறக்கி விட சொல்ல, ஆனா இவ தன்னோட தங்கச்சின்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிறான். இவ ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. கட் பண்ணா அப்பாவுக்கு இளவரசர் லியா தான் பிடிக்கும். சரி நீ எந்த இளவரசரை தேர்ந்தெடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி அண்ணங்காரன் கேட்க, உடனே தலைவி நம்ம ஹீரோ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல அண்ணங்காரனுக்கு ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ தான் ஒரு நோயாளி இல்ல. என்னமா அந்த நோஞ்சில போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா? உனக்கு வேற ஆளே கிடைக்கலையாமா? நான் எதுக்கு அவனை தேர்ந்தெடுத்தது தெரியுமா? அவன் ஒரு நோயாளி, சோ பலவீனமானவன். அதனால அவனை ஈஸியா ஆட்டி படைக்க முடியும். அவனால என்னை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. நான் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணுவேன். அப்படின்னா நீ புருஷனை தேடல, ஒரு அடிமையை தேடுற. கரெக்டா? கரெக்டா சொன்னீங்க. சோ நான் அதுக்காக தான் அவனை சூஸ் பண்ணேன். உடனே நம்ம அண்ணங்காரன் நம்ம ஹீரோ போய் மீட் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அண்ணங்காரனை பார்த்ததும் ஒரு நோயாளி மாதிரி மறுபடியும் நடிக்கிறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு நோய் இருக்கிறதே உண்மைதான். ஆனா அவ ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி அவன் முன்னாடி நடிக்க அண்ணங்காரனுக்கு சுத்தமா நம்ம ஹீரோவை பிடிக்கல. உடனே அண்ணங்கார நம்ம ஹீரோவை காண்டேத்துற மாதிரி, என் தங்கச்சி எப்படிப்பட்டவ தெரியுமா? யாராவது கஷ்டப்பட்டா உடனே அவங்களுக்காக அவளும் கஷ்டப்படுவா. ஆனா இந்த தடவை அவ தன்னோட வாழ்க்கையை கொடுக்க போறான்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை ஒரு நோயாளிங்கிற மாதிரி குத்தி காட்டுறான். ஆனா நம்ம ஹீரோ கண்டுக்கவே இல்ல. கட்பானா இளவரசர் டிங்கோட வீட்டுல விருந்துன்னு எல்லாருமே அந்த விருந்துக்கு வந்திருக்காங்க. நம்ம தலைவியும் வந்திருக்கா, நம்ம அண்ணன்காரனும் வந்திருக்கான். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அங்க வந்திருக்கான். அப்ப அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க, என்ன இளவரசி நீங்களும் வந்திருக்கீங்களா? விருந்துக்கு கூப்பிட்டாங்க, அதான் நானும் வந்தேன். சரி வாங்க ஆம்பளைங்க போற வழியில போகலாம், அது உங்க இஷ்டம். நீங்க வேணா ஆம்பளைங்க போற வழியில போங்க. ஒரு நோயாளியா பொம்பளைங்க போற வழியில தான் நான் போவேன். அதோட எனக்கு பொம்பளைங்க கூட பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஷாவை கூப்பிட்டு அவன் லேடிஸ் போற வழியில போறான். அப்ப நம்ம தலைவியோட தங்கச்சி இருக்காளே, அவ வந்து நம்ம தலைவியை மீட் பண்றா. ஆனா தலைவி அவளை கண்டுக்காம உள்ள போயிடுறா. சேஷா உனக்கு அது யாருன்னு தெரியாதுல, அவங்கதான் இளவரசர் டிங்கோட மனைவி லிஹன்யா. அதே நேரத்துல நம்ம லீ இருக்காளே, அவன் வந்து நம்ம அண்ணங்காரனை மீட் பண்றான். என்ன மன்னிச்சிருங்க ஷென், நான் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லீ சொல்ல, உடனே ஷென் வந்து இங்க பாருப்பா, நான் வந்து எதுவா இருந்தாலும் நேரடியா பேசிடுவேன், மூடி மறைச்செல்லாம் பேச மாட்டேன். அதனால நான் ஓப்பனாவே பேசிடுறேன். எனக்கும் எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் தங்கச்சியை உங்களுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க அந்த வரைபடத்தை வச்சு என் தங்கச்சியை மிரட்ட பாத்தீங்களே, அதனால எங்க அப்பாவுக்கு உங்களை பிடிக்கல. ஆனா அதே நேரத்துல அரசர் கிட்ட நீங்க அந்த உண்மையை சொல்லாம மறைச்சிருக்கீங்க. அதனால அப்பாவுக்கு உங்க மேல கோபம் இல்ல. இருந்தாலும் இந்த கல்யாணத்தை எங்களால நிப்பாட்ட முடியாது. இருந்தாலும் இந்த கல்யாணத்துல எங்களால எதுவும் பண்ண முடியாது. என் தங்கச்சி முடிவு எடுத்துட்டா அவளோட முடிவுல நாங்க தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷென்னு வந்து சொல்ல, கட் பண்ண நம்ம தலைவி இருக்கால, அவ வந்து இளவரசர் டிங்க போய் மீட் பண்றா. ஏன்னா அவங்க ஒரு இளவரசியில, அதுவும் ஒரு இளவரசரோட மனைவி. அதனால அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவங்க கிட்ட போய் பேசுறா. ஆனா அவங்க மூஞ்சாட அடிச்ச மாதிரி, இங்க பாருமா, நான் ஒண்ணும் அந்த பழைய அதிகாரத்துல இல்ல, ஒரு சாதாரண மனைவியா இருக்க. அதனால எனக்கு நீ மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம தங்கச்சிக்காரி இருக்கால, அவ வேணும்னே நம்ம சேஷாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அங்க வந்து நம்ம இளவரசி டிங்கோட கோபத்தை தூண்டி விட, கடுப்பான இளவரசி ஒரு கப் எடுத்து அவ மேல அடிக்க பார்க்க,
உடனே தங்கச்சி நைஸா நோந்து போக அது நம்ம தலைவி மேல படுற மாதிரி வருது. ஆனா நம்ம ஹீரோ வந்து அதை தடுத்துடுறான். அவனோட வேகத்தை நீ பார்த்தல, எவ்வளவு வேகமா போய் அது தடுத்தா பாத்தியா? அவனுக்கு கண்டிப்பா தற்காப்பு கலை தெரியும். ஆனா நம்ம முன்னாடி நடிக்கிறான்னு எனக்கு தோணுது. என்ன சொல்றீ? எனக்கும் அப்படிதான் தோணுது. கட் பண்ணா 4வது இளவரசன் வரான். இவன் தான் இளவரசர் டிங்கு. நம்ம ஹீரோவோட சகோதரன்ல இவனும் ஒருத்தன். ஆனா இவனுக்கு கல்யாணம் ஆனதால இவன் மட்டும் அந்த போட்டியில கலந்துக்கல. அப்பா அவன் வந்து அவனோட மனைவி பண்ணதுக்காக சாரி கேட்க, அப்பா அவனோட மனைவி இருக்கால உடனே அங்க இருக்கிற பீங்கான எடுத்து அந்த தங்கச்சியோட மூஞ்ச கிழிக்க பார்க்க, ஆனா அவளோட புருஷன் தடுத்துடுறான். காண்டானவ அவளோட மூஞ்சியை கிழிச்சுக்கிறா. இப்ப அவங்க போன பிறகு நம்ம தலைவி என்ன பண்றா, 2 டீ கப் எடுத்துட்டு வந்து அதை கீழே போட்டு உடைச்சி நம்ம தங்கச்சிக்காரி கீழே தள்ளி விட்டு அதுல முட்டி போட வச்சு அவளை வச்சு செய்யறா. சொந்த தங்கச்சி இப்படி பண்ணுவாங்களா? ஏன்னா சொந்த தங்கச்சி வேணும்னே நம்ம தலைவிய இளவரசி கிட்ட மாட்டி விட பாத்திருக்கா. அதனாலதான் நம்ம தலைவி அந்த மாதிரி பண்ணிருக்கா. உடனே நம்ம தங்கச்சிக்காரி நம்ம ஹீரோ கிட்ட உதவி கேட்கறா. இளவரசி, நீங்க பாத்தீங்கல்ல அந்த சேஷா தப்பு பண்ணது என்ன, எப்படி கொடுமைப்படுத்துறான்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட உதவி கேட்க, ஆனா நம்ம ஹீரோ அவளை கண்டுக்கவே இல்ல. நம்ம சேஷாவை அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறான். அப்ப இதை எல்லாத்தையுமே நம்ம அண்ணங்கார பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் நம்ம சேஷா பண்ணதை பார்த்து என்ன சொல்றானா, என் தங்கச்சி இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அதோட ரொம்ப அப்பாவி. ஆனா இப்ப இருக்கிறவ ரொம்ப ரூத்லெஸ்ஸா இருக்கா, இவதான் என்னோட தங்கச்சின்னு சொன்னா என்னால நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணங்கார சொல்ல, கட் பண்ணா நம்ம ஜின்ன காட்டுறாங்க. அவன் நம்ம தங்கச்சிக்காரிய பார்த்து, ஹேய், இன்னொரு தடவை சேஷா கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான், என் பொண்டாட்டியோட தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். மாமா, யாரும் ஒருத்திக்காக என்ன திட்டுவீங்களா? அவ யாரும் ஒருத்தி இல்ல, அவ உன்னோட அக்கா. அவ கிட்ட இன்னொரு தடவை அந்த மாதிரி நடந்துகிட்ட உன்னை கொன்னுருவ அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்ப. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு ஒரு வழியா அரசருக்கான அந்த முடிசூட்டு விழா நடக்குது. சோ இதுக்கப்புறம் நம்ம அரசர் இறந்த பிறகு அந்த பதவிக்கு நம்ம ஹீரோ தான் ராஜாவா மாற போறான். அது அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. என்னடா இவ்வளவு நாளா இவன் பட்டத்து இளவரசன் தானே? ஆமாங்க, பட்டத்து இளவரசனா தான் இருந்தான். ஆனா அவனுக்கு அதுக்கான வயசு வரல. இப்ப அந்த வயசு வந்திருக்கு. சோ அதனால அவனுக்கு அந்த முடிசூட்டு விழாவை நடத்திருக்காங்க. இப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு பிறகு நம்ம லீ இருக்கால, அவன் நம்ம தலைவி கிட்ட வந்து பேச, ஆனா தலைவி அவங்கிட்ட பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்ப நம்ம லீயோட அண்ணன் இருக்கால ஜின்னு, அவன் வந்து, டேய், அவளுக்கு தான் உன்னை பிடிக்கலையே, எதுக்கு அவ பின்னாடியே போயிட்டு இருக்க, அவளை மறந்துடு அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்ல, உடனே நம்ம லீ வந்து, அததானா உன்கிட்டயே சொல்ற, அவ பின்னாடி போறத நீயும் மறந்துடு. டேய், அவ என்னோட மனைவிடா, அப்படிப்பட்ட என்னோட மனைவிய வேற ஒருத்தருக்கு சொந்தமாக்க நான் விட மாட்டேன். அது அந்த லீசனா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு வந்து அவனோட தம்பிய வான் பண்ண, உடனே அவனோட தம்பியும் பதிலுக்கு நம்ம ஜின்ன வான் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம தலைவிக்கும் முடிசூட்டு விழா நடக்க போகுது. அதாவது நம்ம தலைவனை இவதான கல்யாணம் பண்ணிக்க போறா. அதனால இவளுக்கு அடுத்த நாள் மகாராணிக்கான அந்த முடிசூட்டு விழா நடக்க போகுதுன்னு இவளும் உடனே கோயிலுக்கு போய் எந்த பிரச்சனையும் இல்லாம அது சுமூகமா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. அப்ப சடனா யாரோ ஒருத்தங்க அவளை அட்டாக் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த தூதுவ மாதிரி வந்து நம்ம தலைவியை கொல்ல பார்த்தால அவனை பிடிச்சி தலைவிகிட்டே கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சோ வந்தது தூதுவனு நம்ம தலைவிக்கும் தெரியும். உடனே நம்ம தலைவியை கொல்ல பார்த்தால அவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அதாவது நம்ம தலைவிய யாரு கொல்ல சொன்னாங்கன்னு விசாரிக்கிறாங்க. ஆனா அவன் வாயவே திறக்க மாட்டான். உடனே தற்கொலை பண்ணிக்கிறான். அதே நேரத்துல இத எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம தங்கச்சிக்காரி பாத்துட்டு இருக்கா. சோ இவதான் நம்ம தலைவியை கொல்ல சொல்லியிருக்கா. அப்ப யாரோ ஒருத்தங்க அவளோட குதிரை மேல ஒரு கல்ல வீச அந்த குதிரை பயந்து வேகமா ஓடுது. ஆக்சுவலா அந்த கல்ல வீசினதே நம்ம ஹீரோ தான். சோ அந்த குதிரை வேகமா பழத்தை நோக்கி ஓட, அப்ப நம்ம மோயு இருக்கால அவ வந்து அந்த வண்டிய பொடிச்சிடுறா. அப்ப நம்ம தலைவி மாசா நடந்து வர, போன தடவை உனக்கு கொடுத்தது பத்தாது போல, இந்த தடவை ஒரே அடியில உன் காலை உடைச்சிடுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி சொல்ல, உடனே நம்ம தங்கச்சிக்காரி, உனக்கு தைரியம் இருந்தா எனக்கு கொன்னுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன நான் உனக்கு கொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி ஒரு வாளை எடுத்து அந்த கயிறை வெட்டிடுறா. அந்த கயிறு வெட்டின உடனே அந்த வண்டி பழத்துல விழ, அவ்வளவுதான் நம்ம தங்கச்சிக்காரி செத்து போயிடுவான்னு பார்த்தா கயிறை எடுத்து வீசி நம்ம தங்கச்சிக்காரிய அப்படி அலையக்கா தூக்கி மலையக்கா நிப்பாட்றா. எதுக்குன்னு கொல்லாம விட்ட ஞாபகம் வச்சுக்கோ, இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்ல, போனா போதுன்னு உன்னை இந்த தடவை மன்னிச்சு விடுற, ஆனா அடுத்த தடவை இதே மாதிரி பண்ணனா இந்த மாதிரிலாம் மன்னிச்சுலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அங்க இருந்து கிளம்ப, போற வழியில நம்ம ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உடனே நம்ம தலைவி, நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே நான் உன்னை ஃபாலோலாம் பண்ணல, ஆனா நீங்க வந்திருக்கான்னு ஷென் சொன்னான், அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். அப்ப அதுக்கு பேரு ஃபாலோ பண்றதா தான் அர்த்தம். அதுவும் இல்லமா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மொக்க போட, அதை கேட்ட நம்ம மோயு, நான் இது வரைக்கும் இந்த பூ மாஸ்டர் தான் பிளே பாய் நினைச்சேன், ஆனா நம்ம ஹீரோ அவரை விட 1ஆம் நம்பர் பிளே பாயா இருக்காரே அப்படிங்கிற மாதிரி நம்ம மோயு கவுண்டர் கொடுக்க, அப்ப நம்ம ஹீரோ இருக்கால அவன் நம்ம பூவை பார்த்து, ஏமா பூவே, நாங்க சாப்பிடணும், அதனால நீ என்ன பண்ற, வேட்டையாடி ஏதாவது
முயல் இருந்தா கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல வேற வழி இல்லாம அவ அங்க இருந்து கிளம்ப இப்ப அவங்க எல்லாரும் போன பிறகு நம்ம தலைவனும் நம்ம தலைவியும் தனியா நடந்து போறாங்க. அப்ப வேற மழை பெய்ய உடனே 2 பேரும் அங்க ஒரு கொட்டா இருக்கு அதுக்குள்ள போறாங்க. நம்ம தலைவி அந்த மலைய பார்த்து பயங்கரமா ரசிக்கிறா. அப்ப நம்ம தலைவன் அவ மலையில நனைஞ்சிட கூடாதுன்னு அவளோட கைய தொடச்சு விடுறான். அதோட அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஒரு கவிதை வேற சொல்றான். கரெக்ட் பண்ண நம்ம தங்கச்சிக்காரி இருக்கால அவளுக்கு நம்ம ஜின்னு இருக்கால அவன் ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவெடுத்துட்டான் போல. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவ ஜின்ன பார்க்க அங்க வந்திருக்கா. அதாவது அவளுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அவ ஜின்னதான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சொல்ல. ஆனா ஜின்னு வந்து நீங்க பாரு அந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான், நீ பேசாம அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ, அதோட நான் என்னோட மனைவியை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், சோ அந்த மாதிரி எந்த இன்டென்ஷனும் என்கிட்ட வச்சுக்காத, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை அங்க இருந்து துரத்தி விட்டுறான். இவளும் வெளியே வந்து நம்ம ஜின்னு வந்து சரிப்பட்டு வர மாட்டான்னு உடனே ராஜமாதா கிட்ட போய் உதவி கேட்கலான்னு போறா. ஏன்னா ராஜமாதா வந்து இவ ஃபேமிலிக்கு வேண்டப்பட்டவங்க. அவங்கள பார்த்து நம்ம ஜின்ன கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்கலான்னு அங்க இருந்து போக கட் பண்ண நம்ம ஜின்னு இருக்கால அவ நம்ம சேஷாவை போய் பார்த்து நம்ம சேஷாவோட தங்கச்சி பண்ணதுக்காக சாரி கேட்கறான். உடனே நம்ம சேஷாவும் நான் அவளை அங்கேயே தண்டிச்சிட்டேன், அதனால நீங்க சாரி கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, ஏதாவது சொல்ல வந்தீங்கன்னா நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஷா சொல்ல. உடனே ஜின்னு வந்து நான் அதுக்காக மட்டும் இங்க வரல, நீ என்னோட மனைவியோட ஃப்ரெண்டுன்னு சொன்னல, சோ என்னோட மனைவியோட லெட்டர்லாம் உங்ககிட்ட இருக்கிறதாவும் சொன்னல, அந்த லெட்டரை கொடுக்க முடியுமா, என்னோட மனைவியோட ஞாபகார்த்தமா நான் அந்த லெட்டரை என் கூடயே வச்சுப்பேன் அப்படின்னு அவன் சொல்ல. அதோட அவனோட மனைவி சாகிறதுக்கு முன்னாடி வரைஞ்ச ஒரு பெயிண்டிங்க நம்ம தலைவிக்கு கிஃப்டா கொடுக்கறான். அதாவது கிஃப்டா கொடுத்து அவ அதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்றான்னு அவன் நோட் பண்றான். ஆனா தலைவி அதை பெருசாவே கண்டுக்கல. ஆனா அவன் மறுபடியும் கண்டினியூ பண்றான். அதாவது அவனோட மனைவிய முதல் தடவை எங்க பார்த்தானோ அவன் மேல எப்படி லவ்ல விழுந்தான்னு சொல்லி அவன் பயங்கரமா அவனோட காதல சொல்ல. உடனே தலைவி என்ன பண்றா, அதாவது இவனோட மனைவி அவளுக்கு லெட்டர் எழுதுனதா சொல்லுவாள, அந்த லெட்டரை கொண்டு வந்து ஒரு நெருப்புல போட்டு எரிச்சிடுறா. அதோட அந்த பெயிண்டிங்கையும் எரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. உடனே இவன் ஏன்னு கேட்க அதுக்கு நம்ம தலைவி அது என்னோட இஷ்டம், அதோட அந்த பெயிண்டிங்கும் எனக்கு கிஃப்டா வந்தது, அது வேணுமா வேணாமாங்கிறது என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அங்க இருந்து கிளம்பிடுறா. உடனே நம்ம ஜின்னு இருக்கால அவன் அந்த பெயிண்டிங்க அதுல இருந்து எடுத்துடுறான். அந்த பெயிண்டிங் வந்து பாதி எரிஞ்சு போயிடுது. அப்ப அவன் நம்ம தலைவிய பார்த்து நீ ரொம்ப மோசமானவ, அதுவும் என் மனைவி மாதிரி ரொம்ப மோசமானவ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு சொல்ல. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம தலைவிக்கு முடிசூட்டு விழா நடக்குது. அதோட அவளுக்கு ஒரு பதக்கத்தை கொடுக்கறாங்க. சோ அந்த பதக்கம் இருக்கிறதுனால நம்ம தலைவி எப்ப வேணாலும் அரண்மனைக்குள்ள வந்துட்டு போகலாம், அதோட எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம், அதே நேரத்துல எந்த நேரத்துல வேணாலும் அரசரை வந்து பார்க்கலாம், அவளை தடுக்க யாருக்குமே அதிகாரம் இல்லைங்கிற மாதிரி நம்ம அரசர் சொல்ல. கட் பண்ண நம்ம பூ வந்து நம்ம தலைவிக்கு வாழ்த்து சொல்ல. அப்ப நம்ம பூவை ஒன் சைடா ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாள அன்லிங் இளவரசி, அவ அங்க இருக்கிறத பார்த்ததும் நம்ம பூ வந்து அங்க இருந்து ஓடி போக. உடனே நம்ம தலைவி அன்லிங்க போய் பார்த்து என்ன பூவை பார்த்த உடனே மூஞ்சி டல் ஆயிடுச்சு, இன்னும் அவனை மறக்கலையா, இல்ல இல்ல இப்ப நான் அவரை விரும்பல, ஆனா நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நம்மள மாதிரி இளவரசிங்கெல்லாம் இந்த பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்க இந்த மாதிரி இளவரசர்களை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி அன்லி கேட்க. உடனே தலைவி என்னடி திடீர்னு இப்படி கேக்குற, யாரையாவது லவ் பண்றியா, உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது, ஆமா நான் ஒருத்தர விரும்புறேன், அவரு 5ஆம் இளவரசர் கூட தான் இருக்காரு, எனக்கு அவரை பார்த்த உடனே புடிச்சு போச்சு, என்ன அவர் ஒரு ஏழை, அதான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அன்லி சொல்ல. கட் பண்ண நம்ம தலைவனும் நம்ம தலைவியோட அண்ணனும் இருக்காங்கல்ல அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணங்கார கேக்குறான், டேய் என்ன எங்கடா கூப்பிட்டு போற, நான் இந்த அரண்மனையை சுத்தி காட்டணும்னு நினைச்சேன், வா சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவன் நம்ம அண்ணங்காரனை கூப்பிட்டு போறான். ஆக்சுவலா நம்ம தலைவன் எதுக்காக கூப்பிட்டு போறான்னு நீங்க பார்க்க தானே போறீங்க. கட் பண்ணா நம்ம தலைவோட தங்கச்சி இருக்கால, அதாவது சேஷாவோட சித்தி பொண்ணு, அவ வந்துகிட்டு இருக்க. அவ சடனா ஒரு பூனை குறுக்க வர அவ பயந்து போய் கால் தடிக்கு கீழே விழுந்துடுறா, அதுவும் ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. உடனே நம்ம நிங்கன் இருக்கால அவன் ஓடி வந்து அவளை காப்பாத்திடுறான். ஐயோ என் தங்கச்சி அவசரப்படாத, நடக்கிறத வேடிக்கை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல. அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம அரசர் வந்த உடனே நம்ம நிங்கன் என்ன பண்றான், அப்பா நான் இவளை காப்பாத்தும் போது தெரியாம தொட்டுட்டேன், சோ நானே இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிங்கன் சொல்ல. ஆனா நம்ம தங்கச்சி வந்து இல்ல அரசே, நான் இவரை ஒரு அண்ணனா தான் பாக்குறேன், என்னால இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. பாத்தியா இவன் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சான், ஆனா அதே நேரத்துல இன்னொரு தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்க பார்த்தான், அட பாவி, அப்படின்னா ஒரே நேரத்துல 2 பேரோட சவாரி பண்ண பார்த்தானா. ஆமா சரி உனக்கு இன்னொன்னு சொல்லுவா, நம்ம சாங்கியும் இருக்கால, ஆமா அந்த பிளே பாய், அவனுக்கு என்ன, அவனும் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சான், ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவன் கள்ளிராணின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணான், ஆனா பாவும் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா, அதோட அவனோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, அவன் சோகத்திலே அவனோட அம்மா கல்யாணாண்ட போய் தியானத்துக்கு போயிட்டான். இது வேறையா, சரி நான் கிளம்புறேன். அட இருப்பா, முக்கியமான ஒரு ஷோவை நீ பார்க்கவே இல்லையே, என்ன ஷோ. கட் பண்ணா நம்ம இளவரசர் லீய காட்டுறாங்க. அப்ப நம்ம சேஷா
கூட பிறந்த தங்கச்சி இருக்கால, அவ நம்ம ஜின்னு வழிக்கு வர மாட்டான்னு இவ என்ன பண்றா, நம்ம லீய கரெக்ட் பண்ண பாக்குறா. உடனே என்ன பண்றா, ஒரு பூனையை குறுக்க விட அது நம்ம லீ மேல மோதுற மாதிரி வர உடனே அதை பிடிக்கிற மாதிரி அவனை இடிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பயங்கரமா பேசுறா. இதையும் நம்ம ஹீரோவும் நம்ம அண்ணங்காரனும் பாத்துடுறாங்க. இந்த விஷயத்துல நான் ஒத்துக்கிறேன், அவளோட அம்மா மாதிரி தான் இருப்பா. ஆனா லீ யார் தெரியுமா, ரொம்ப நல்லவன். அவனுக்கு என் தங்கச்சியை மட்டும் தான் பிடிக்கும். அப்படியா? ஆனா அந்த பொண்ணு யார் தெரியுமா, அவனோட அண்ணன் ஜின்ன லவ் பண்ணா. ஆனா ஜின்னு அவளை கண்டுக்கவே இல்லை. அதனால இப்ப லீய லவ் பண்றா. இப்படிப்பட்ட பொண்ணு கண்டிப்பா அவனை மடக்கிடுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அப்படின்னா என் தங்கச்சிக்கு பார்த்த எந்த மாப்பிளையும் சரியில்லையா, அதான் நான் இருக்கானே, நான் தான் அவளுக்கு பொருத்தமானவன். நீயா? வேற வழி இல்ல, நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் ஒத்துக்கிறேன், நீ நல்லவன், என் தங்கச்சியை நல்லா பார்த்துப்ப, அவளை ரொம்ப சின்சியரா லவ் பண்ற. ஆனா அது மட்டும் போதாது, உன்னோட ப்ராப்ளமே அந்த வியாதி தான். ஒருவேளை நீ செத்து போயிட்டனா என் தங்கச்சி நிலைமை என்ன ஆகிடுது, அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. நீ சொல்றதும் சரிதான், ஆனா உன் தங்கச்சி மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் செத்த பிறகு இந்த அரண்மனையில ஒரு கூண்டி கிளி மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவ திரும்ப வடமேற்குக்கே போயிடலாம். அங்க போய் அவ வேற ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவே என்ன தவிர மத்த யாரையாவது அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க இறந்தா கூட அவ ஒரு கூண்டு கிளியா இந்த அரண்மனையில ஒரு விதவ மாதிரி இருக்கணும். சோ இப்போ சொல்லு, அவளுக்கு நான் ஓகேவா இல்ல மத்தவங்க ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, கட் பண்ண நம்ம அண்ணங்காரன் ஒரு வழியா பார்டருக்கு போயிடுறான். அங்க போய் அவனோட அப்பாவை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவன், தங்கச்சியை நல்லா பார்த்துப்பாங்கிற மாதிரி சொல்ல, சோ அவரும் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ இந்த விஷயம் அரசருக்கு தெரிய வர உடனே அரசர் வந்து நம்ம ஹீரோவையும் நம்ம ஹீரோனையும் கூப்பிட்டு அவளோட அப்பாவும் அண்ணனும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதாவும் சீக்கிரமா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்ல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.